என்று என்றைக்கு டாக்டர் ராமதாஸ் திரும்பி வருகிறாரோ அன்றைக்கு தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும், அமைதி பாதுகாக்கப்படும். ஒரு அளவுக்கு மேல் எல்லை மீறி போனால் 10-15 ஆண்டுகளாக தொடர்கிற இந்த கொடுமை இனியும் தொடர்ந்தால் அதற்கு பிறகு எங்களுக்கு தேர்தலும் வேண்டாம், சட்டமன்றமும் வேண்டாம், நாடாளுமன்றமும் வேண்டாம். எங்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். நாங்கள் எடுத்தாலும் அந்த தீ மற்றவரை எரிக்கும், மற்ற குடிசைகளை எரிக்கும். நாங்கள் எடுக்க விரும்பவில்லை. வல்லராரை போல நாங்கள் வாழ விரும்புகிறோம். ஒரு அமைதியை எதிர்பார்க்கிறோம், நட்புறவை எதிர்பார்க்கிறோம். தேர்தலுக்காக, அரசியல் ஆதாயத்திற்காக வன்முறையை தூண்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆகவே பழைய நட்போடு, பழைய பாசத்தோடு, உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எதிர்வருகிற சட்டமன்ற தேர்தலில் வன்முறையின் மூலம் சேரி மக்களை விரட்டி அடித்து விடலாம் என்று மட்டும் கனவு காணாதீர்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே சேரியை கொளுத்தி சேரி மக்களை படுகாயப்படுத்தி 1.5 லட்சம் வாக்காளர்களை ஓட்டு போட விடாமல் தடுத்து திருமாவளவனின் வெற்றியை தடுத்து விட்டோம் என்பது போல வருகிற சட்டமன்ற தேர்தலில் வன்முறையை தூண்டலாம் என்று எண்ணினால் அது நடக்காது, தேர்தலே நடக்காது. எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறோம். எங்களை பொறுத்தவரையில் அமைதியை விரும்புகிறோம். எங்களை பொறுத்தவரையில் நட்பை விரும்புகிறோம்.